விருந்தா ராஜிடி சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். திருச்சி மாவட்டம் முசிறி வட்டம் மணச்சனூர் தொகுதி தண்டலைமேடு தெற்கு நெல்லையம்பட்டி அண்ட் திருப்பஞ்சலி உங்களில் ஒரு ராமராஜ் எலக்ட்ரானிக்ஸ் செஞ்சுட்டு பேசுகிறேன். எனக்கு ஒரு எல்ஜி டிவி ஒன்று வந்துச்சு. அது என்னடான்னா படம் வந்து ப்ளூ கலராக தெரிஞ்சுது. ப்ளூங்கிறது நீல கலராக தெரிஞ்சுது. அது படம் பார்த்தா ப்ளூவாக தெரியும். அப்புறம் என்னை கழட்டி பார்க்கும்போது இந்த இதுதான் அந்த பேக் லைட்டு போய் இருந்துச்சு. போனதுனால இது வந்து எல்லாம் ப்ளூ கலராக இருந்ததுனால படம் வந்து ப்ளூவாக தெரிஞ்சுது. இப்போ இதை வாங்கி மாற்றிட்டேன். படம் நல்லா இருந்துச்சு, நல்ல தெளிவாக இருந்துச்சு. என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். எல்ஜி எல்இடி ஒன்று வந்தது. ஆனால் ப்ளூ டிஸ்பிளேயாக இருக்கும். ஃபுல்லாக படம் பார்த்தா ப்ளூவாக இருக்கும். அப்புறம் என்னென்னு பார்த்தோம்னா ஆடியோ நல்லாயிருக்கும், வீடியோ நல்லாயிருக்கும். ஆனால் ப்ளூவாக இருக்கும். இது பாருங்கள், அந்த இது பாருங்கள் ப்ளூவாக தெரியுது பார்த்திங்களா? படம் பூரா ப்ளூவாக தான் தெரியும், கலரே வராது. அப்போ கழட்டி பார்க்கும்போது அந்த எல்இடி பேக் லைட் எல்இடி ப்ளூவாக எரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அது பூரா ப்ளூவாக எரியுது பாருங்கள். அந்த 2 எல்இடியை ஸ்ட்ரிப்பும் மாற்றினேன். அப்புறம் ப்ளூவாக நல்லா ஃபுல்லாக ப்ளூவாக எரியுது. ப்ளூவாக எரியும் போது அது நம்மளுக்கு வந்து படமும் ப்ளூவாக தெரியும். பேக் லைட்டு ப்ளூவாக எரியும் போது இது புதுசு மாற்றிட்டேன் பாருங்கள். ரெண்டும் பாருங்கள், நல்லா வெளியேன்னு இருக்கிறதுனால படமும் தெளிவாக இருக்குது. அந்த பேக் லைட்டு தான் நம்மளுக்கு ப்ராப்ளம். 2 ஸ்ட்ரிப்பு தெரியுது பார்த்திங்கன்னா, அதுதான் மாற்றிட்டேன். அடுத்தது நான் மாற்றின மறுபாடு எப்படி கலர் இருக்குதுன்னு பாருங்கள். படம் நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கலர் நல்லா இருக்குது, நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. எல்ஜி டிவி எல்இடி பேக் லைட்டை மட்டும் நான் மாற்றிட்டேன். படம் நல்லா இருந்துச்சு. சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.